அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவுங்க. முக்கியமான வீடியோ பதிவுன்னா அதுக்கு இந்த முக்கணுமா, நாங்கள் திக்கு முக்காடி போகிறோம் அப்படின்னு காமெடியாக பேசி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதில் சீரியஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள்னால் என்ன அப்படின்னா, 2 குட்டியான புத்திசாலித்தனமான ஊசி நுனியில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமாக சொல்லித்தரப்போகிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். காரணம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கணும். எப்படியெல்லாம் பாதுகாக்க நான் நினைக்கிறேன், கேம்பிளிங், ட்ரேடிங், அதாவது இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு இதிலெல்லாம் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் எப்படி பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறேன். ரீசெண்டாக கூட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வைக்கப்படும் எலிப்பொறி அப்படின்னு சொல்லி லோ ஃப்ளோட்டிங் ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கிறேன். சரிங்களா? ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் சரியாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க நம்ம லைவ் செஷன் சண்டே 2:30 PM வாரம் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி உங்கள் கொஸ்டினை இன்னும் ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கங்க. இந்த வீடியோவும் அதே மாதிரி ஒரு வீடியோ பதிவு தான். உங்களுடைய காசை நான் பாதுகாக்கணும், இந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு தெளிவாக விளக்குறதுக்கான ஒரு உதாரணத்தோடு நான் வந்திருக்கிறேன். இந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கா கெட்ட ஸ்டாக்கா அதெல்லாம் அடுத்த விஷயம் போவோம். இந்த ஸ்டாக்குனுடைய எல்லா ஆங்கிள்லையுமே நீங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? சரி, இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னும் குயிக்காக சில பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிடுறேன். நம்மளுடைய வீடியோ பதிவில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கணும், வழி நடத்தணும், அவங்கள சரியான டைரக்ஷனில் கொண்டு போகணும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய நோக்கம். நம்மளுடைய நோக்கம் எல்லாம் அவங்க காசு நிறையா சம்பாதிக்கிறத விட அவங்களுடைய போட்ட காசை எப்படி பாதுகாக்கணும், எவ்வளோ குயிக்காக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மணியை இழந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவுங்க. இதில் சொல்கிற உதாரணமும் நீங்கள் எவ்வளவு குயிக்காக உங்களுடைய பணத்தை இழக்கிறீங்க ஜஸ்ட் பிகாஸ் நோட்டிஸிங் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அலோன். அதாவது என்னென்னா, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுது அப்படின்னு பார்க்குறதும், அல்லது 6 மாதமாக ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகி அப்படியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வாங்குறதும், அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அந்த மேலே போகிறப்ப நீங்கள் விற்காமல் ஒருவேளை அந்த மேலே போன பீக்கில் போய் வாங்கி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி உதாரணங்களில் மாட்டி நீங்கள் ஏகப்பட்ட பணத்தை இழக்கிறீங்க. இந்த ஸ்டாக்கில் டாப் லெவல் அனாலிசிஸ் பண்ணாலும் பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணாலும் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கில் என்ன பிரச்சனை, நான் எந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது தானே. தொடர்ந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு நான் தொடர்ந்து பேசிட்டு வர்ற பொறுமை, நிதானம், மெச்சூரிட்டிக்கான ஒரு உதாரணம் தான். நான் தியரிட்டிக்கலாகவும் பேசுகிறேன், அதே சமயம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளோடையும் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஹோலிஸ்டிக்காக எல்லா வீடியோவையும் 2x ஸ்பீடில் வச்சு நீங்கள் குயிக்காக உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ தயவு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக கிடைக்கும். நீங்கள் இப்படி சொல்லு அல்லது எனக்கு இந்த ஸ்டாக்கை சொல்லு, இந்த ப்ரைஸில் நல்லாயிருக்கும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக யாருனாலையுமே சொல்ல முடியாதுங்க. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறதையும் யாருனாலையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே இண்டிகேட்டர்ஸை அல்லது ரேஷியோஸை அல்லது டேட்டாவை அல்லது மேக்ரோ சிச்சுவேஷனை அல்லது பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்கலாம். அந்த ப்ரெடிக்ஷன் நிறையா ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. அதிலிருந்து ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்படி இருந்தாலும் பெரிய பெரிய ஜெயன்ட்ஸ் லைக் மார்கன் ஸ்டான்லி,
இவங்கெல்லாம் கூட வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து இந்த ரேஞ்ச் போகும் இந்த வருஷத்தில் அப்படின்லாம் வருஷம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லா கம்பெனியுமே வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கம்பெனி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே நடந்துருமா அப்படின்னா அட்டர் ஃபெயிலியர் ஆகின சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் தொடர்ந்து வர்ற நியூஸு ஸ்பெக்குலேஷனு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் பிரெயின் யோசிச்சு அப்படின்னா நீங்கள் பணத்தை இழக்க தயாராகிட்டீங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் ஸ்பெக்குலேஷனை கேட்கலாம், நியூஸை கேட்கலாம், தொடர்ந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கலாம், இன்புட்டாக எடுத்துக்கலாம், டேட்டாவை பார்க்கலாம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு கற்றுக்கலாம், வேல்யூவேஷன்லாம் என்னென்னு கற்றுக்கலாம், கேஷ் ஃப்ளோனால் என்னென்னு கற்றுக்கலாம், பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கலாம், கடன் இருக்கா அந்த கம்பெனிக்குங்கிறத கற்றுக்கலாம், அந்த ப்ரொமோட்டர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், அந்த ப்ரொமோட்டருடைய பிஸ்னஸஸ் என்னென்னலாம் இருக்குது, இந்த பிஸ்னஸில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ், என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் கஸ்டமர்ஸு, அவங்களோட வெப்சைட்டு போய் இது பண்ணலாம், பார்க்கலாம். அல்லது அந்த ஸ்டாக்கை பற்றி, அந்த பிஸ்னஸை பற்றி, ப்ரொமோட்டரை பற்றி, மேனேஜ்மெண்ட் பற்றி, அல்லது அந்த கம்பெனியோடைய பாஸ்ட் கேஷ் ஃப்ளோ, இபிஎஸ், ப்ராஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். இவ்வளோ முழக்க பேசுகிறதுனால இது எல்லாமே பெரிய கம்பசூத்திர மாதிரிலாம் கிடையாது. அழகாக சைட்டு இருக்குது, ஸ்க்ரீனரு, இந்த ஸ்டாக்கேஜ் நான் நிறையா பேரெல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அந்த சைட்டில் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே இது எல்லாமே ஓவரளவு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் ஸ்க்ரீனர் மாதிரி சைட்டில் ஃபில்டர் பண்ணி என்ன தான் ஸ்டாக் நேம்ஸ் வந்தாலும் ஹோலிஸ்டிக்காக உங்களுடைய டச் இருக்கணும், அந்த பிஸ்னஸோடைய புரிதல் இருக்கணும், அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிதல் இருக்கணும். அதை நீங்கள் டேட்டா மூலமாக வந்து அதோடைய பிஇ ரேஷியோ, கேஷ் ஃப்ளோ, இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த பாட்டம் லெவல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு எசன்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு என்ன கன்விக்ஷன் இருக்குது அந்த ஸ்டாக்கு மேலே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து அலோகேட் பண்ணுறதுக்கு கேப் இருக்குது, 5% அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். உங்களுடைய கன்விக்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணுமா வரக்கூடாதா, கொண்டு வரும்போதே நான் 10 வருஷம் 15 வருஷம் அப்படிங்கிற லாங் டேர்மை எய்ம் பண்ணுங்கள். பாட்டமை விட டாப் லெவல் அனாலிசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேங்க. இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உதாரணம் தான் இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக்கு என்ன ஸ்டாக்குங்கிற பேரை நான் பின்னாடி சொல்லிடுறேன். அதனுடைய டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ். ஆனால் இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி வந்து மாட்டி பணத்தை இழந்திருப்பாங்க, நம்ம எப்படி சுதாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பதிவில் என்னால் டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போக முடியல. அந்த உதாரணத்தை டைரெக்டாக காட்டி இப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒன்லைனில் சொல்லிட்டு போக முடியலை. நான் தியரியாக நிறைய விஷயங்களை வந்து வளவள கொலன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் அல்லது பிடிச்சிருக்கு இட்ஸ் ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இதை தொடர்ந்து சொல்கிறதுக்கான காரணங்களை வந்து ஷார்ட் சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா பொறுமை, நிதானம், அந்த முதிர்ச்சி, அதுக்குரிய உதாரணம் தான் நான் சொல்ல போகிற பார்ட் 2. சரிங்களா? ரெண்டாவது, கேம்பிளிங் ட்ரேடிங்கிலேருந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய பணத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது வழி. மூணாவது வழி, அந்த ஸ்மால் கேப் மாதிரி ஸ்டாக்கில் நிறையா ஸ்டாக்கு ஜங்க் ஸ்டாக்கு தான் இருக்கும், பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம்லாம் இருக்கும். எப்படி வந்து நீங்கள் ட்ராப்பில் மாட்டுவீங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறேன். அதுதான் மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட்டு, இன்வெஸ்டிங்குள்ளே வாங்க. இன்வெஸ்டிங்குள்ளேயுமே டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் எப்படி நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், டாப்பு பாட்டம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். அதுலேயும் நம்ம வந்து குவாலிட்டி சர்க்கிள்ஸ், அசட் அலோகேஷன், டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கிறோம். வெளிநாடுகளில் உள்ள பங்குகளையும் நம்ம நாட்டு பங்குகளையும் கம்பேர் பண்ணுறோம். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் இது கூட சேர்த்து நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கணும். அது என்னன்னா, நான் சொல்கிற அந்த அனாலிசிஸ் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க. நம்ம எல்லாருமே இந்த ஸ்மால் கேஸ் மாதிரி வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அல்லது இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அல்லது வந்து ஒரு செக்டோரல் ஃபண்டு, தீமு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் டைரக்ட் ஸ்டாக்கு அப்படின்னு வாங்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பண்ண நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு செக்டோரல் ஃபண்டு வாங்கினாலும், ஒரு ஸ்மால் கேஸ் வாங்கினாலும் அந்த கேஸுக்கு பின்னாடி ஒரு தீம் இருக்குது, ஒரு கோல் இருக்குது. என்ன மாதிரி கம்பெனி, என்ன மாதிரி பிஸ்னஸ், என்ன மாதிரி செக்டர், அவங்களுடைய கோல் வந்து என்ன, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே, அதாவது என்னென்னா
நான் சொன்ன அந்த இண்டெக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே வந்து போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸு, குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸு. அந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து சில ஸ்டாக்ஸ் உள்ளே போகும், சில ஸ்டாக்கு வெளியில் வரும். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அல்லது அவங்களுக்குரிய அந்த க்ரைட்டீரியா மீட் ஆகலை அப்படின்னா. ஸோ நீங்கள் என்ன தான் இண்டெக்ஸை சேஃபு, மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, அவர் கமிஷன் எடுத்துகிட்டு நம்மளுடைய பணத்தை பாதுகாப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயுமே நிறைய தவறுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டுருக்கு. இது மாதிரி தொடர்ந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டு பல வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து சில நட்டங்களை கொடுத்துக்கிட்டே வர்றதையும் நம்ம நியூஸாக கேட்டுகிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதுக்காக மியூச்சுவல் ஃபண்டு நான் கெடுதல் அப்படின்னு சொல்ல விரும்பலை. சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் டைரக்ட் இன்வெஸ்டிங்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ அதே அனாலிசிஸை ஒரு லெவல் வேணால் குறைச்சிக்கிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இண்டெக்ஸுக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப புரிஞ்சுக்கணும். என்ன இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே என்ன மாதிரி வந்து செக்டர்லாம் வரப்போகுது, அது லார்ஜ் கேப்பா ஸ்மால் கேப்பா, என்ன மாதிரி அலோகேஷன், எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி க்ரோத் ப்ராஸ்பெக்டை வந்து நீங்கள் ஃப்யூச்சர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு செக்டர் ஃபண்டர்னால் அதுக்கு ஒரு தீம் இருக்கும்ல, ஒரு ஸ்மால் கேஸ்னால் அதுக்கு ஒரு தீம் இருக்கும்ல, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அது புரியாமல் நீங்கள் வந்து சும்மா வந்து ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போடுறேன் அப்படின்லாம் வந்து போட்டுறாதீங்க. நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். வாட் இஸ் ஆல்ஃபா, வாட் இஸ் பீட்டா, இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறது, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து நல்ல மியூச்சுவல் ஃபண்டா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, அதை மாதிரிலாம் வந்து நிறையா வந்து நம்ம பேசிட்டோம். வீடியோவில் சேனலில் இருக்கும், நீங்கள் வந்து சேனலில் வீடியோ இருக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, டைரெக்டாக வந்து இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா? இந்த கம்பெனி ஒரு ஐடி கம்பெனிங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டருக்கு கீழே உள்ள கம்பெனி. கட்டிங் எட்ஜ் சொல்யூஷன்ஸ் ப்ராடக்ட்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தேன், எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் லைக் க்ளவுடு, ஏஐ அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா ஆப்பிள், கூகுள் அந்த மாதிரிலாம் இருக்குது. டாப் லெவல் அனாலிசிஸ் பிரகாரம் எனக்கு இந்த கம்பெனி பெருசாக தெரில, ஃபெமிலியராக கிடையாது. ஆனால் ரொம்ப பாப்புலராக மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து கேட்குற கம்பெனி. இந்த கம்பெனியோடைய நெட் சேல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 2341 கோடி. ஆனால் அடுத்த வருஷமே பாருங்கள் 3205 கோடி. அதுக்கப்புறம் வந்து அதே ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுச்சு, 3300, 3900, 4000ன்னு. எபிட்டா பாருங்கள், 2021 433 ரூபா, 433 கோடி இருந்தது. 2022 700 கோடி. எவ்வளோ பெரிய ஜம்ப்புன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 2023 587 கோடி, அடுத்த வருஷம் 732 கோடி, 2024 717 கோடி. இப்போது கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 356 கோடியிலேருந்து 539 கோடியாக ஜம்ப் ஆகிருக்கு. அடுத்த வருஷம் வந்து அது குறைஞ்சி 447 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 548 கோடி, 541 கோடி. இப்போது இதோடைய அட்ஜஸ்டட் இபிஎஸ் பாருங்கள், 26 ரூபாய் இருந்தது, 39 ரூபாய்க்கு ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ 26ல் பாதி 13 ரூபா, 50% வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டட் இபிஎஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு 2021 2022. சரிங்களா? அதுக்கப்புறம் 2023 பாருங்கள் 33 ரூபா, 40 ரூபா, 40 ரூபான்னு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2020 -30 இருந்து 2021 45, 48, 31. சரிங்களா? நம்ம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் கடந்த 10 வருஷத்தில் 20% இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். சரி, ஃபண்டமெண்டலாக பார்க்கும் பொழுது இந்த கம்பெனி சாலிடாக இருக்குது, புரியுதுங்களா? அதாவது 2021 to 2022 மட்டும்தான் ஒரு 50% க்ரோத்தை காட்டிட்டு மற்ற 3 வருஷம்லாம் வந்து கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும் பொழுது 2020 239 கோடி இருந்து 2021 561 கோடியாக வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து 486 கோடி, 2023 குறைஞ்சி 247 கோடி, 2024 590 கோடி. ரிசர்வ் பாடுங்க கூடிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? 899 கோடியிலேருந்து இப்போ 2108 கோடி. அவங்களுடைய கரண்ட் லையபிலிட்டியும் 700 கோடியிலேருந்து 1023 கோடி. ஸோ இப்போது இந்த ரிசர்வையும் கரண்ட் லையபிலிட்டியும் பாருங்கள், 2021 கேப் வெறும் 100 கோடி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து
1000 கோடியாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ டேட்டா பிரகாரம் பார்க்கும் பொழுது ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இந்த கம்பெனி பேர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கம்பெனி பேர் டன்லா பிளாட்ஃபார்ம்ஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டரில் கீழே உள்ள ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேப்பு 9000 கோடி இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் சார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இப்போது இது ஐடி செக்டரில் உள்ள கம்பெனி. இந்த வருஷத்துக்கான தீமு ஐடி செக்டரு. ட்ரம்ப் வந்தால் ஐடி செக்டர், ஃபார்மா செக்டர்லாம் நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போது நம்ம வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கு, ஐடி செக்டரில் உள்ள ஸ்டாக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டே வர்றப்போ இதனுடைய பிஇ ரேஷியோ வெறும் 16 தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 32 கிட்ட இருக்குது. சரி, இந்த ஸ்டாக்கினுடைய நான் முன்னாடி சொன்ன டீட்டெயிலாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக நல்லாவே இருக்கே. சரி, அப்போ இந்த கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு தப்பு இருக்குது, ஒரு ட்ராப் இருக்குது. அதில் நம்ம மாட்டிக்குவோம். இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, நல்ல கம்பெனி இல்லையா அப்படிங்கிறத பற்றியே கிடையாது. இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாகவே இருக்கட்டும். புரியுதுங்களா? இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாகவே இருக்கட்டும், இந்த கம்பெனிக்கு நல்ல பிஸ்னஸாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த கம்பெனியில் ட்ராப் இருந்திருக்கு. அதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டாப் லெவல் அனாலிசிஸ் பிரகாரம் நீங்கள் வந்து பண்ணும் பொழுதும், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பிரகாரம் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது டேட்டா அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இதில் தான் நம்ம ஹோலிஸ்டிக் டச் இருக்கணும். அதே போல் ஸ்மால் கேப் கம்பெனியிலேருந்து அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் மெச்சூரிட்டியை வந்து நீங்கள் அந்த அப்ளை பண்ணும் பொழுது இந்த மாதிரி கம்பெனிகள்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக தப்பிச்சிருக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இது அவங்க சைட்டில் இருந்து எடுத்த ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள். அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் பீன் ரெகக்னைஸ்ட் வித் த சீரீஸ் ஆஃப் ப்ரெஸ்டீஜியஸ் ஆனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவார்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து ட்ரஸ்டட் பை ஓவர் 2000 என்டர்பிரைசஸ் ஸ்பேனிங் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ், சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் அப்படின்னு போட்டுட்டு குளோபல் டெக் ஜெயண்ட்டுன்னு கூகுள், அமேசான், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போட்டுட்டு ஏகப்பட்ட கம்பெனி அவங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸு, சொல்யூஷன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜென்ஏஐ, ஏஐ, க்ளவுடு, ஐடி டெக்னாலஜிலே வந்து ரொம்ப நிஷ்ஷான ப்ராடக்ட் அண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து சூப்பர் கஸ்டமர்ஸை வந்து வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா 600லேருந்து 900 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ 900 பேர் 1000 பேர்லாம் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாமே தோணுது உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு பல ட்ராப்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா சைக்கிளிக்கல் நேச்சரை பற்றி பேசியிருக்கிறேன். 10 வருஷத்துக்கு தொடர்ந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறேன். கடன் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன். அதை போல் ஏர்னிங்ஸ் வந்து ஸ்பைக், அதாவது பீக்கில் இருக்கும், அந்த சமயத்தில் போய் மாட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வேறு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கம்பெனியில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இப்போ சொல்கிறேன். இந்த கம்பெனியில் என்ன ப்ராப்ளமோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ப்ரைஸ் சார்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 2022க்குள்ளே இந்த ஸ்டாக்கோடைய விலை எவ்வளோ போயிருக்கு? 2000 ரூபாய் போயிருக்கு. புரியுதுங்களா? 2000 ரூபாய் போயிட்டு இப்போ 624 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்? இப்போது இந்த இடத்துல தான் வந்து நான் சொல்ல வர்ற பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் அது? 2020 கொரோனாவில் சப்போஸ் நீங்கள் உங்களால் வெறும் 50 ரூபா 60 ரூபா ரேஞ்சில் இருந்த ஸ்டாக்கை பிடிச்சி இப்போது 600 ரூபாயில் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10x ப்ராஃபிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யாரும் பெரும்பாலும் இந்த வேல்யூவில் 68 ரூபா 60 ரூபாயில் பிடிச்சிருக்க மாட்டீங்க. சரிங்களா? என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த 60 ரூபாயில் இருந்த ஸ்டாக்கு 2021 28 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 917 ரூபா போயிடுச்சு. சரிங்களா? அந்த சமயத்தில் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. அதுவே எத்தனை மடங்குன்னு பார்த்துக்கோங்க. 70 ரூபாயிலேருந்து 900 ரூபா, 60 ரூபாயிலேருந்து 900 ரூபா, 900 ரூபாயிலேருந்து மறுபடியும் 2000 ரூபாய் டச் ஆச்சு 2022. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இபிஎஸ் பிரகாரம் 26லேருந்து 39 போச்சு, 50% growth. அது வருஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது
நெகட்டிவில் இருந்த கம்பெனி ரூ. 26 இபிஎஸ் கொடுக்குதுன்னா அப்போ காலாண்டில் வந்து அவங்க வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க 4 குவார்ட்டரா, புரியுதுங்களா? அப்போ என்ன இருக்குது, ஸ்டாக்கு வெறும் ரூ. 60 இருந்து ரூ. 970 போயிருக்கு. சரிங்களா? ஏன்னா காலாண்டு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமாக வருது. ஸோ மக்கள் எல்லாம் வந்து இன்னும் growth பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சு ஆல்ரெடி வந்து ரூ. 1000 வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் அடுத்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரூ. 26 இருந்து 39 போயிருக்கு. 50% அடிஷ்னல் growth. அப்போ ரூ. 1000 இருந்த ஸ்டாக்கை ரூ. 2000 கொண்டு போயிட்டாங்க. சரியா? ஆனால் அந்த கம்பெனிக்கு அந்த growth-ஐ 2 வருஷம் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண முடியல. மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அந்த ரூ. 39 அப்படிங்கிற ரேஞ்சிலே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஸ்டாக்கு 2000 உடைய ஆரம்பிக்குது. ஏன் உடைய ஆரம்பிக்குது? அந்த ரூ. 39 இபிஎஸ் இருந்தப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் வந்து இந்த கம்பெனி வந்து 50% growth-ஐ காட்ட போகுது, இன்னும் வந்து நிறைய growth-ஐ காட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு மேலே அந்த கம்பெனினால் growth-ஐ காட்ட முடியல. அதனால் வந்து என்ன ஆயிடுது, 2000 உடஞ்சி ரூ. 600 கிட்ட வந்துடுது அந்த ஸ்டாக்கு மார்ச் 23. அவங்களுடைய ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சடனாக 50% 26 இபிஎஸ் 39 இபிஎஸ் கொடுத்துட்டு அதை தக்க வைக்கிறதுக்கு கீழே போயிட்டு கொஞ்சம் மேலே வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த growth இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸு ரூ. 600 ரூ. 2000 போகிற அந்த 2 வருஷம் கேப்பில் நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து தப்பு பண்ணி ஏகப்பட்ட காசை இழக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு தட்டால்னு 26 இபிஎஸ் கொடுக்குது அப்படின்னா ரூ. 60 ரூ. 1000 போயிடுச்சு அப்படின்னாலோ ரூ. 60 ஒரு 3x போனாலோ, நான்லாம் வந்து வெறும் 50% அந்த ஸ்டாக்கு ஏறினாலே நான் வந்து தொடமாட்டேன். புரியுதுங்களா? ஆனால் 2 வருஷத்தில் வெறும் ரூ. 60 இருந்த ஸ்டாக்கு ரூ. 2000 போயிருக்கு. அந்த சமயத்துக்குள்ளே நீங்கள் எந்த வேலையில் கை வச்சுருந்தாலும் அதை ஹோல்டு பண்ணியிருந்தாலும் நட்டம் ஜாஸ்தி தான். இந்த மாதிரி ஸ்டாக்குக்குள்ளே உள்ளவே என்ட்ரு ஆகக்கூடாது. கம்பெனி வந்து நல்லாவே இருக்கட்டும், டாப் லெவல் அனாலிசிஸ் நல்லா இருக்குது, பாட்டம் லெவல் அனாலிசிஸ் நல்லா இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வேல்யூவேஷன் வந்து ஏன் ரூ. 60 இருந்து ரூ. 2000 போச்சு அப்படின்னா, growth-ஐ வந்து காலாண்டில் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. அந்த 2 வருஷத்தில் அந்த கம்பெனி க்ரோ ஆகிருக்குது. சரிங்களா? அந்த growth இன்னும் அதிகமாக அதே மாதிரி வரப்போகுதுன்னு நினச்சிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்குக்கு வேல்யூவை வந்து ரூ. 2000 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த growth-ஐ வந்து தக்க வச்சுக்க ஒரு வருஷம் தடுமாறி அதுக்கப்புறம் வந்து எந்தவித growth-ம் இல்லாமல் அந்த ரூ. 39 இபிஎஸ் அந்த ரேஞ்சிலே வந்து ஒரு 3 வருஷமாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போவும் வந்து ரூ. 624 இருக்குது. இந்த வேல்யூ காஸ்ட்லியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காஸ்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் இந்த ஜிடிபினால் இந்த ரூ. 39 அந்த இபிஎஸ்ஸை மறுபடியும் தக்க வைக்க முடியல, மறுபடியும் வந்து அவங்க நெகட்டிவாக போகிறாங்க, இல்லை பழைய கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட் மாதிரி போகிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ரூ. 600 திருப்பி ரூ. 60 வரும் இந்த கம்பெனி. புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது. உண்மையிலுமே இந்த கம்பெனியை நான் ஃபாலோ பண்ணதும் கிடையாது. இந்த கம்பெனியை பற்றி எனக்கு தெரியாது. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் காரணம் எப்படி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த 2 வருஷ growth-ல வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கு ரூ. 2000 போயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கினுடைய அண்டர்லைன் அந்த ப்ராஃபிட்னால வந்து அது மேலே போகலை. இந்த ஸ்டாக்கு இனிமேல் growth இதே மாதிரி இருக்க போகுது. ரூ. 26 வெறும் ₹0 நெகட்டிவில் இருந்த இபிஎஸ் ரூ. 26 போகிறதுங்கிறது பயங்கர ஜம்ப்பு. அதனால் ஸ்டாக் ப்ரைஸை ஏற்றிட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த ரூ. 26 ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு உங்களுக்கு 20 பிஇன்னு வச்சா எவ்வளோ வரும் கால்குலேட் பண்ணுங்கள். ரூ. 26 பிஇ, சரிங்களா? ரூ. 26 இபிஎஸ். நம்ம பிஇ ரேஷியோ பிரகாரம் வந்து 20னா ஃபேர் வேல்யூ. அப்போது 20 இன்ட்டு 26 அப்படின்னு வச்சுருந்தா அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ரூபாய் போயிருக்கணும்? ₹520 தான் போயிருக்கணும். ஆனால் ₹1000 போயிருக்கு. சரி, அடுத்த வருஷம் எவ்வளோ growth காட்டியிருக்கிறாங்க? ₹39 காட்டியிருக்கிறாங்க. சரியா? அப்போது அந்த 39 40னே வச்சுக்கிறேன் நான். ₹39 80 காசு பார்த்தோம்ல, 40னே வச்சுக்கிறேன். 40 இன்ட்டு 20 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 40 இன்ட்டு 20னா ₹80 வருமா? ₹800 வருமா? 40 இன்ட்டு 20ன்னு வச்சா ₹800. அப்போது ₹39 அந்த ₹40 பிஇ இபிஎஸ் சம்பாரித்த காலத்திலேயே ₹800 தான் மேக்ஸிமம் போயிருக்கணும். ஆனால் இந்த ஸ்டாக்கை வந்து இன்னமும் வந்து அது மாதிரி growth ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு ₹2000 கொண்டு போயிட்டாங்க. இப்போது ₹623 இருக்குது. இனிமேல் அதனுடைய growth ரிசல்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த ஸ்டாக்கு கீழே போகுதா இல்லை அதே இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க.